வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை முதலில் ஏற்றுமதி செய்த நாடாக பிலிப்பீன்ஸ் உள்ளது. அந்த முதலாவது ஏற்றுமதி இந்திய தயாரிப்பு பிரம்மோஸுக்கு வேறு சில கதவுகளையும் இப்போது திறக்க தொடங்குகிறது. காரணம், ஆபரேஷன் சிந்தூரில் பிரம்மோஸ் ஏவுகணை பெற்றுக் கொடுத்த குறிப்பிடத்தக்க வெற்றி. பிலிப்பீன்ஸ் இப்போது மேலதிக பிரம்மோஸ் ஏவுகணைகளை இறக்குமதி செய்ய இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது. தவிர அந்த பிராந்தியத்தில் உள்ள வேறு நாடுகளும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இறக்குமதி செய்வது பற்றி பரிசீலிக்கின்றன. இது இந்தியாவை ஆசியாவின் முக்கிய ஆயுத தயாரிப்பு நாடாக மாற்றக்கூடியது. இந்தியாவுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை மூலம் கிடைக்க உள்ள நம்பிக்கைக்குரிய எதிர்காலம் எப்படி ஏற்படுகிறது என்பதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தென்சீன கடலிலே அலைகள் அமைதியாக தெரிந்தாலும் அதன் கடலடியில் ஓடும் அரசியல், ராணுவ, புவிச்சரிதை அலைகள் மிக கடுமையாக மோதிக்கொண்டிருக்கின்றன. இந்த மோதலின் நடுவில் ஒரு சிறிய தீவு கூட்டமாக தோன்றும் பிலிப்பீன்ஸ் தனது பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ளும் ஒரு வரலாற்று கட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்தியாவின் பிரம்மோஸ் அதிவேக குரூஸ் ஏவுகணைகள் ஆசியாவின் சக்தி சமநிலையை மாற்றக்கூடிய ஆயுதங்களில் ஒன்றாக இன்று மதிப்பிடப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் பிலிப்பீன்ஸ் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பின் மேலும் பல யூனிட்களை வாங்க தொடங்குவது என்பது தென்சீன கடலில் நடைபெறும் விளையாட்டின் விதிகளையே தலைகீழாக மாற்றும் ஒரு முடிவு. இந்த ஆயுத விற்பனையின் ஆழமான பின்னணி ராணுவ ரீதியிலே பிரம்மோஸின் திறன், பிலிப்பீன்ஸின் பாதுகாப்பு மறுசீரமைப்பு, சீனாவின் கணிப்பிட முடியாத பதில், இந்தியாவின் இந்தோ பசிபிக் அரசியல் நோக்கு ஆகியவற்றை இந்த காணொளியில் பார்க்கலாம். இது ஒரு பொழுதுபோக்காக அல்ல, தீவிரமான ராணுவ மற்றும் புவிசார் அரசியல் பின்னணி பற்றிய காணொளி. பிலிப்பீன்ஸ் எதற்காக பிரம்மோஸ் ஏவுகணையை தேர்ந்தெடுத்தது? இந்த கேள்விக்கான பதில் இந்த முழு கதையையும் விளக்குகிறது. தென்சீன கடல் என்பது ஒரு சாதாரண கடற்பரப்பு அல்ல, அது உலக வர்த்தகத்தின் முக்கிய தளங்களில் ஒன்று. மேலும் சீனாவின் மிகப்பெரிய புவிசார் ஆசைகளுக்கான மேடை. பிலிப்பீன்ஸ் மேற்கு கடற்கரையை ஒட்டி செல்லும் இந்த கடல் பரப்பு இப்போது சீனாவின் அதிரடி கடற்படையால் மற்றும் கடலோர காவல் படையால் நிரம்பி வழிகின்றது. பிலிப்பீன்ஸ் மீன்பிடி படகுகள் அச்சுறுத்தப்படுகின்றன. பிலிப்பீன்ஸின் கடலோர காவல் படை கப்பல்கள் சீன கப்பல்களால் துரத்தப்படுகின்றன. சில சமயம் தண்ணீர் பீச்சும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நிலைமையில் மணிலா ஒரு பின்வாங்கும் நாடாக நிற்க முடியாது. அவர்களுக்கு தேவையானது விரைவான பதில், சரியான துல்லியம், சக்தி வாய்ந்த தடுப்பு. அதற்கான சரியான பதில் தான் பிரம்மோஸ். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய இந்த ஆயுதம் உலகின் மிக வேகமாக செயற்படும் சூப்பர்சானிக் கப்பல் ஏவுகணை அமைப்புகளில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. தூரத்தில் இருந்து எதிரி கப்பல்களை மிக வேகமாக தகர்க்கும் திறன் இதற்கு உண்டு. ஆசிய கடல்களில் சீனாவின் கடற்படையின் பலத்திற்கு எதிராக பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த தடுப்பு ஆயுதமாக மாறுகிறது. 2022 ஆண்டு ஒப்பந்தத்தின் தொடக்கம். பிலிப்பீன்ஸ் எடுத்த மிக துணிச்சலான பாதுகாப்பு முடிவு. 2022 ஜனவரியில் பிலிப்பீன்ஸ் மற்றும் இந்தியா ஒன்றிணைந்து 375 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது. இது பிரம்மோஸ் அமைப்பின் முதல் பெரிய ஏற்றுமதி. பிலிப்பீன்ஸ் 3 கடற்கரை அடிப்படையிலான பிரம்மோஸ் ஏவுகணை பிரிவுகளை வாங்க முடிவெடுத்தது. இதில் முழு பிரிவு அதிவேக ஏவுகணைகள், கிளைமர் ட்ரக் வடிவிலான இயக்க கருவிகள், கண்டறியும் ரேடார் வாகனங்கள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வாகனங்கள், பராமரிப்பு பயிற்சி, தொழில்நுட்ப ஆதரவு இவையெல்லாம் அடங்கின. ஒரு ஆயுதத்தை மட்டுமே வாங்குவது அல்ல, ஒரு முழு ராணுவ சூழல் உருவாக்கப்பட்டது. 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் விநியோகங்கள் போய் சேர்ந்தன. பிலிப்பீன்ஸ் கடற்படையும் கடலோர பாதுகாப்பு துறைகளும் இதை தங்கள் சொந்த ராணுவ கட்டமைப்பில் இணைக்க தொடங்கின. பயிற்சி, பராமரிப்பு, நடைமுறை கட்டமைப்பு அனைத்தும் வேகமாக முன்னேறின. இந்திய ராணுவத்திற்கு முன்பு பல ஆண்டுகள் அனுபவமாக இருந்த பிரம்மோஸ் செயற்பாடுகள் பிலிப்பீன்ஸுடன் பகிரப்பட்டன. இது ஒரு சாதாரண வாங்குதல் அல்ல. பிலிப்பீன்ஸ் பாதுகாப்பை மாற்றும் ஒரு மிகப்பெரிய புரட்சியாகிவிட்டது. இப்போது 2வது ஒப்பந்தம். மேலும் பிரம்மோஸ் வேண்டும் என்று மணிலா தீர்மானம். 2025 பிலிப்பீன்ஸ் அரசு ஒரு புதிய முடிவை எடுத்துள்ளது. பிரம்மோஸ் பிரிவுகளை மேலும் அதிக அளவில் வாங்குவது. இதற்கு காரணங்கள் பல. சீனாவின் அதிகரித்த அதிரடி நடவடிக்கைகள். பிலிப்பீன்ஸின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவுகளின் அருகில் சீன கப்பல்கள் பிலிப்பீன்ஸ் கப்பல்களை துரத்துகின்றன. 2வது, பிலிப்பீன்ஸ் மீனவர்களின் பாதுகாப்பு. சீனாவின் கடலோர காவல்துறையின் தண்ணீர் பீச்சு தாக்குதல் தடுப்புகள் இவை மணிலாவுக்கு போதும். 3வது, ஏசிய நாடுகளுக்கு முன்மாதிரி. வியட்நாம், இந்தோனேஷியா கூட பிரம்மோஸில் ஆர்வம் காட்டுகின்றன. 4வது, பன்னாட்டு சட்டத்தை நிலைநிறுத்தும் போராட்டத்தில் பிலிப்பீன்ஸ் தனியாக இல்லை. இந்தியாவின் உதவி அதை பலப்படுத்தும். 5வது, ராணுவ தடுப்பு திறனை உயர்த்த பிலிப்பீன்ஸ் முனைவது. எதிரி அணுகுமுனை, அதாவது ஆன்டி ஆக்சஸ் கேப்பபிலிட்டியை உருவாக்க இது மிக தகுந்த ஆயுதம். பிரம்மோஸ் ஏன் இத்தனை முக்கியமான ஆயுதம்? ஒரு நேரடி எளிய விளக்கம். அதிவேக தாக்குதல். M2.82 M3 வேகத்தில் பாயும். எதிரி கப்பல்களுக்கு எதிராக அவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு வேகமானது. துல்லியம். 90% மேற்பட்ட துல்லியத்தில் குறிக்கோளை தாக்குகிறது. கடல் மேல் பரப்பை தட்டி வரும் உயரத்தில் பறக்கும் எதிரி ரேடார் கண்டறிதல் கடினம். பல்வேறு இயக்க தளங்களை வைத்து இயக்கலாம்.
கரையோரத்திலிருந்து, கடற்படை கப்பல்களிலிருந்து, நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து, வானிலிருந்து, உதாரணமாக SU-30 MKI போன்ற விமானங்களிலிருந்து என இப்படி பல வடிவங்களில் பிரம்மோஸ் ஏவலாம். செயற்பாட்டு அனுபவம். இந்திய ராணுவம் ஆண்டுகள் முழுவதும் பயன்படுத்தியதால் அதன் நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டது. பிலிப்பீன்ஸுக்கு தேவைக்கு சரியானதாக உருவாக்கப்பட்டது. விரைவில் எதிரியை தடுக்கக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை ரெஸ்பான்ஸ் தான் மணிலாவுக்கு முக்கியம். பிலிப்பீன்ஸின் பாதுகாப்பு அமைப்பு எப்படி மாறுகின்றது? இது ஒரு ஆயுத ஒப்பந்தம் மட்டுமல்ல, இது பிலிப்பீன்ஸின் முழு பாதுகாப்பு வடிவமைப்பு மாற்றம், ஒரு ஃபோர்ஸ் டிரான்ஸ்பர்மேஷன். முதலாவது கடலோர பாதுகாப்பு வனப்படுத்தல். பிலிப்பீன்ஸ் 7600 தீவுகள் கொண்ட நாடு. அதன் கடல் பரப்பை முழுவதும் பாதுகாப்பது மிக கடினம். பிரம்மோஸ் இந்த இடைவெளியை நிரப்பி விடுகிறது. இரண்டாவது, சீன தடுப்புக்கும் மிகப்பெரிய ஆயுதம். சீனாவின் பெரிய ஏவுகணை தாங்கி கப்பல் முதல் கடலோர காவல் படையின் ரோந்து படகு வரை அனைத்துக்கும் எதிராக இது விரைவான பதில். மூன்றாவது, ராணுவ கண்ணோட்டம் மாறுகின்றது. முன்பு பிலிப்பீன்ஸ் பெரும்பாலும் காவல்துறை பாணி கடல்சார் பாதுகாப்பை மட்டுமே பயன்படுத்தியது. இப்போது அது கடுமையான மூலோபாய தடுப்பு நோக்கத்திற்கு மாறுகின்றது. நான்காவது, தொழில்நுட்ப திறன் அதிகரிப்பு. பிரம்மோஸ் பிரிவுகளுடன் வரும் இந்திய பயிற்சி இயக்கங்கள், தொழில்நுட்ப அணிகள், பராமரிப்பு, ஆதரவு. பிலிப்பீன்ஸில் ஒரு புதிய ராணுவ அறிவு வளர்கின்றது. சர்வதேச நட்பு அணிவகுப்பு. இந்தியாவின் உதவி, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவு பிலிப்பீன்ஸில் ஒரு பெரிய பாதுகாப்பு குழுவில் இணைத்து வைத்திருக்கிறது. சீனா இதை எப்படி பார்க்கின்றது? இதுதான் உண்மையான கடும் கேள்வி. சீனாவுக்கு இந்த முடிவு பல அடுக்குகளில் ஆபத்தாக தெரிகிறது. முதலாவது, கடல்சார் சக்தி சமநிலையை சீர்குலைப்பதாக சீனா கருதுகிறது. மணிலாவின் ராணுவ திறன் அதிகரிப்பது சீனாவின் கடல்சார் விரிவாக்கத்திற்கு தடையாகின்றது. இரண்டாவது, இந்தியா பிலிப்பீன்ஸ் கூட்டணி சீனாவுக்கு விருப்பமானது அல்ல. இரண்டு பெரிய ஆசிய நாடுகள் ஒன்றிணைவது சீனாவின் இந்தோ பசிபிக் கணக்குகளை மாற்றுகின்றது. மூன்றாவது, சீனாவின் பதில் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும். அதிகமான கடற்படை கண்காணிப்பு, பிலிப்பீன்ஸ் கப்பல்களை நிரந்தரமாக துரத்துதல், தூதரக எதிர்ப்புகள், பொருளாதார அழுத்தம், பிலிப்பீன்ஸுக்கு ஏனைய நுண்ணிய அச்சுறுத்தல்கள் ஆகிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்தேற வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவுக்கு இந்த ஒப்பந்தம் ஏன் மிகப்பெரிய வெற்றி? முதலாவது, மேக் இன் இந்தியா பாதுகாப்பு ஏற்றுமதி உயர்கின்றது. பிரம்மோஸ் ஏற்றுமதி இந்தியாவை உலக ராணுவ சந்தையில் ஒரு புதிய வீரராக மாற்றுகிறது. இரண்டாவது, ஆக்ட் ஈஸ்ட் கொள்கைக்கு வலு. பிலிப்பீன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா எல்லாம் இந்தியாவின் கூட்டாளிகளாக மாறுகின்றன. மூன்றாவது, இந்தோ பசிபிக் சக்தி சமநிலையில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கிறது. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் இந்தியாவின் கூட்டுறவு மிகவும் வலுவாகின்றது. நான்காவது, ராணுவ தொழில்நுட்ப துறையில் இந்தியா முன்னேறுகிறது. பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி இன்னமும் பல நாடுகளை இந்தியாவிடம் திரும்பி பார்க்க செய்கிறது. பகுதி ராணுவ ஆயுத போட்டி இதுவே அடுத்த கட்டம். பிலிப்பீன்ஸ் பிரம்மோஸ் வாங்கியதும் பிற நாடுகளும் அசையாமல் இருக்க முடியாது. வியட்நாம் சீனாவுக்கு நேரடி எதிர்ப்பு, பிரம்மோஸ் வாங்க விருப்பம், வாய்ப்பு மிக அதிகம். இந்தோனேஷியா தென்சீன கடலில் அதன் சொந்த பிரச்சனைகள் உள்ளன. மலேசியா பாதுகாப்பு கவலைகள் அதிகரிக்கின்றன. டாய்வான் சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மேம்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஆயுதம் தேவை. இதனால் முழு ஆசியாவில் ஒரு புதிய கடல் பாதுகாப்பு ஓட்ட போட்டி தொடங்கியுள்ளது. இனிவரும் சவால்கள் இது எளிதான பயணம் அல்ல. முதலாவது, விநியோகம் நேரத்திற்குள் முடிப்பது. இந்தியாவுக்கு பல ஏற்றுமதி கோரிக்கைகள் உள்ளதால் பிலிப்பீன்ஸ் கேட்டளவு கிடைப்பதில் தாமதம் இருக்கலாம். இரண்டாவது, பராமரிப்பு செலவுகள். பிரம்மோஸ் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம், ஆனால் பராமரிப்பு செலவும் அதிகம். மூன்றாவது, சீனாவின் எதிர்ப்புகள். அரசியல், பொருளாதாரம், கடற்படை அனைத்திலும் சீனா பதிலடி கொடுக்க கூடும். நான்காவது, ராணுவ பயிற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். பிலிப்பீன்ஸ் புது தலைமுறைகளை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த ஒப்பந்தம் பிலிப்பீன்ஸின் எதிர்காலத்தை எப்படி மாற்றும்? இந்த ஒப்பந்தம் வெறும் ஆயுதம் வாங்குதல் அல்ல, இது ஒரு தோரணை மாற்றம். பிலிப்பீன்ஸ் முன்பு பாதுகாப்பான, கவனமாக நடக்கும் நாடு. இப்போது தடுப்பு திறன் கொண்ட உறுதியான கடல் சக்தி. இந்த மாற்றம் தென்சீன கடலின் சக்தி சமநிலையை முற்றிலுமாக மாற்றும். பிலிப்பீன்ஸ் இனி ஒரு பின்வாங்கும் நாடாக இல்லை. அதற்கு ஒரு தந்திரோபாய ஆயுதம் கிடைத்துள்ளது. அதன் பெயர் பிரம்மோஸ். இறுதி குறிப்பு, ஆசியாவின் அடுத்த 10 ஆண்டுகளை மாற்றும் ஆயுதம். பிரம்மோஸ் ஒப்பந்தம் எதிர்காலத்தில் சீனாவின் விரிவாக்கத்தை தடுக்க, ஆசியான் பகுதிகளில் ராணுவ சமநிலையை மாற்ற, இந்தியாவை ஆசியான் ராணுவ தொழில்நுட்ப மையமாக மாற்ற, பிலிப்பீன்ஸை பாதுகாப்பு ரீதியில் முழுமையாக மாற்ற, இவை அனைத்தையும் செய்யக்கூடிய சக்தி கொண்டது. பிலிப்பீன்ஸ் இந்தியா பிரம்மோஸ் கூட்டணி ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது ஆசியான் பாதுகாப்பு வரைபடம் எழுதப்படும் புதிய அத்தியாயம்.